பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதலாக வந்துருக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் தட்டி விட்டுருங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை இதன் மூலியமாக நீங்கள் நம்ம தாய்மொழி தமிழில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்க போகிறது WWE இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னப்பா சொல்கிற, சிஎம் பாங்குக்கு தான் இன்ஜுரி இருக்குதே, கையில் தான் அடி போட்டுருக்குதே, அவர் எப்படி வருவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது இன்ஜுரி ஆகி சர்ஜரிலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் வராரு. பின்ன சும்மாவா வாங்குறாரு டுட்டு. ஸோ ரசல்மேனியா வர வருது. சிஎம் பாங்க ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்ப்பாங்க. அவரை கண்டிப்பாக நான் வாரேன் தனியாக சிங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும்ல, அதுக்காக சிஎம் பாங் வராரு. சரி, சிஎம் பாங் வராரு, ஓகே. அவர் எதுக்காக வராரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த விஷயத்தை நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சிஎம் பாங் வந்து ரசல்மேனியாவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீம் இருக்காங்கல்ல, அவங்களில் ஒரு அனௌன்சராக இருக்கலாம், அல்லது ஹோஸ்ட் ஆஃப் ரசல்மேனியாவாக இருக்கலாம். அதுவும் இல்லைனா ரசல்மேனியாவில் ட்ரூ மாக்கிண்டருக்கும் செத் ரோலன்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்கல, அதில் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தேன். இதை தவிர்த்து இப்போதைக்கு ஒரு ரூமர் செய்தி வந்திருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, செத் ரோலன்ஸ் அண்ட் சிஎம் பாங் இவங்க கூட சேர்ந்து சிஎம் பாங் லாஸ்ட் மினிட்ல ஆட் ஆகி இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னப்பா சொல்கிறேன், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பாங்கோட இன்ஜுரி நிலைமை எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, டாக்டர்ஸுக்கும் டபிள்யூபிள்யூக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை சிஎம் பாங்கோட இன்ஜுரி ரொம்பவே சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு அவருக்கு ஓகே கண்டிப்பாக வந்து மீண்டும் சண்டை போடலாம் அப்படிங்கிற லெவலில் சிஎம் பாங் இருந்தாருன்னா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை வந்து ரெஸ்ல்மேனியாவில் ஆட் பண்ணிடுவாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய டைட்டில் இந்தாங்க சாமியை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு செத் ரோலன்ஸ் வந்து பிடிங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா யாருடைய காட்டில் அடமலையாக இருக்கும்னா, கண்டிப்பாக சிஎம் பாங்கோட ரசிகர்கள் காட்டில் அடமலையாக இருக்கும். அதே நேரத்தில் ட்ரூ மாக்கிண்டோட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மீண்டும் கடலில் மூழ்கிடுவாங்க, சோக கடலில். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டரோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மாக்கிண்டர் கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா 18 தடவை சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டாராம். அந்த 18 தடவையும் பார்த்தீங்கன்னா தோல்விகள் தான். அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் டைட்டில், யூஎஸ் டைட்டில், WWE இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் 2 தடவை, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பல தடவை, இப்படி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் 2 தடவைன்னு சொல்லிட்டு எல்லா சாம்பியன்ஷிப்புக்கும் பார்த்தீங்கன்னா மோதிட்டாரு. ஆனால் WWE சாம்பியன்ஷிப்பை 2 தடவை வெற்றி பெற்றாலே தவிர்த்து ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் வெற்றி பெறல. ஒருவேளை தண்டடம் யாராவது மீண்டும் வந்த ட்ரூ மாக்கிண்டர் சாம்பியன் ஆவாரோ, அதை விட்டு தெலுங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அவரோட ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ சிஎம் பாங் இடையில வந்திருக்கிறது ஏதாவது வில்லங்கமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு தோண வைக்குது. எனக்கு இன்னொரு விஷயமும் தோண வைக்குதுங்க. WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவை சிக்காகோவில் இப்போ சர்வைவர் சீரிஸ் நடந்துல, அதே அடினால அதே ஸ்டேஜில் தான் நடத்த போகிறாங்க. டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அள்ளு விடுற மாதிரி விற்றுக்கிட்டே இருக்குது. ஒருவேளை சிக்காகோவில் நம்ம ரா நடத்துகிறோம், அப்போது சிஎம் பாங்கை கூப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா சிஎம் பாங்கை பொறுத்த வரைக்கும் சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் உண்டு, அவரோட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஃபேன்ஸும் உண்டு. ஸோ சிக்காகோவுக்கு வரதுனால அங்கே ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டையும் மக்களுக்கு ஒரு ஸ்பீச்சையும் கூட்டிகிட்டு வரதுக்காக சிஎம் பாங்கை கூட்டிகிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ சிஎம் பாங்குக்கு ஒரு வேளை இன்ஜுரி கியூர் ஆகிட்டுன்னு வைங்களேன், ரெஸ்ல்மேனியாவில் ஆட் ஆயிடுவார். அது இல்லாட்டா நான் சொன்ன 3ல் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஒன்று ஹோஸ்ட் ஆஃப் ரெஸ்ல்மேனியா இந்த ரெஸ்ல்மேனியா தொகுத்து வழங்குறது, அதுவும் இல்லாட்டா இந்த WWE பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ரி செக்ஷனில் உட்கார வச்சுருவாங்க, அதுவும் இல்லாட்டா ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வந்துடுவார். ஒருவேளை ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாலாம் வந்தால் யாருக்கு ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரூ மாக்கிண்டருக்கு தாங்க ஆபத்து. ட்ரூ மாக்கிண்டர் தான் ஆபத்து. ஏன்னா இவர் கரெக்டாக பின்ஃபால் பண்ணும்போது 1 2 3 அடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவார். மீண்டும் சாம்பியன்ஷிப்பு செத் ரோலன்ஸ்கிட்டே போயிடும். ரசிகர்களும் சோக கடலில் போயிடுவாங்க. என்னையும் சத்து தாங்க. சரி, நம்ம செத் ரோலன்ஸ் நல்ல சாம்பியனாக தான் இருக்கிறார். எவ்வளோ நல்ல சாம்பியனாக இருப்பார். ஒரு இன்னொருத்தர்கிட்ட சாம்பியன்ஷிப் மாறினா தானே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நேற்று நம்ம சொல்லியிருந்தோமே, லோகன் பால் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்ல போகிறாருன்னு நேற்று காலைல தான் சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு கொஞ்சம் நேரமாக, அதாவது நம்ம காலைல ஒரு 8 மணிக்கு அந்த வீடியோ போட்டிருந்தோமா, ஒரு 10 மணி போல் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இந்தியன் டைமில், அதாவது அமெரிக்கன் டைமில் ஒரு நைட்டு 9 மணி போல். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, சம்மர் ஸ்லாம் 2024 கிளாமெண்டில் அந்த அப்படிங்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாகாணத்தில் நடக்க போகுது. அதை தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்மளுடைய லோகன் பால் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் ஸ்பேக் டவுனில் ரோமன் ரெயின்ஸ் வராரு. ரோமன் ரெயின்ஸு முக்கியமான விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பற்றி பேசியிருந்தாலும் அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசினது இந்த சம்மர் ஸ்லாமை பற்றி தான். ஏன் இந்த சம்மர் ஸ்லாமை பற்றி சொல்லணும்னா, போன வருஷம் சம்மர் ஸ்லாமை பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய அரினால தான் புக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கேயும் பார்த்தீங்கன்னா 59,000 ஆடியன்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் அதை விட கொஞ்சம்
பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ரெசல்மனியா அளவுக்கு ஒரு பெரிய மாகாணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதோடைய ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 72,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால ஒருவேளை டிக்கெட் சேலிங் ரொம்ப நல்லா நடந்துச்சுன்னா WWE பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக பங்கமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன கொண்டாடி என்ன பிரயோஜனம்? WWE தான் SummerSlam ரெசல்மனியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வைக்க மாட்டேங்காங்களே. அதாவது ஆடியன்ஸை சொல்லலை, அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனை சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா? ரெசல்மனியாவை பாருங்கள், பங்கமாக பயங்கரமாக செம்மையாக மாசாக தூள் கலப்புறமாக இருக்குது. SummerSlamக்கு ஒரு எல்இடி லைட்டை மட்டும் மாட்டி விட்ருவானுங்க. கேட்டால் SummerSlam டிக்கெட்டை கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும் SummerSlam இருப்பானுங்க. ரெசல்மனியாவை பாருங்கள் எவ்வளோ மங்கமாக இருக்குது. SummerSlam எப்பவுமே மங்கலாக தான் இருக்குது. மேட்சஸ்லாம் எப்போவுமே நல்லா தான் இருக்கும், அதை குறை சொல்லலை. அதே மாதிரி அந்த SummerSlamல பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கிறதா ஒரு சில செய்திகள் இருக்குது. அதாவது தி ராக்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் பயங்கரமான ஸ்டோரி லைன் போயிட்டுருக்குல்ல. அப்போது ராக்கை இந்த வருஷம் SummerSlam கூட்டி வந்து ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீம் மேட்சை வந்து இந்த வருஷம் SummerSlam நடத்தலாம். ஆல்ரெடி அதுக்கான ஸ்டோரி லைனை தான் WWE பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் இந்த வருஷம் SummerSlamல பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஒருவேளை கோடி ரோட்ஸ்கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்ததுன்னா ராக் வர்சஸ் கோடி ரோட்ஸ்கில் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள்லாம் வந்துருக்குது. இது இப்போது பயங்கரமான நியூஸாக ஸ்பெகுலேஷனாக பார்த்தீங்கன்னா ரூமராகவும் சரி நியூஸாகவும் சரி பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராக் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் இந்த வருஷம் SummerSlamல அதுவும் பெரிய அரீனாவில் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெசல்மனியாக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட்டுக்கும் லோகன் பாலுக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படி கண்டிப்பாக நடத்திருந்தா ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா ரெசல்மனியாவில் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இப்போ அது நிகாரிச்சிருக்குது. ஏன்னா ஏஜே ஸ்டைல் கூட தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எல்ஏ நைட் வந்து ஸ்டோர் லைன் போயிட்டுருக்காரு. ஸோ இதை பற்றி கேட்கும்போது இதற்கான ஒரு பதிலடி என்ன கிடச்சிருக்குதுன்னா ரெசல்மனியாவில் வந்து லோகன் பால் வந்து அவருடைய டைட்டில் தோக்க போகிறது கிடையாது, அவர் ரீட்டைன் தான் பண்ண போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோகன் பால் வந்து ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் போட்டதுனால தொடர்ந்து ஸ்மாக்டவுனுக்கு வருவார். ஸோ அதனால் வந்து அவர் டைட்டில்லாம் தோக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு டைட்டில் தோக்க போகிறது கிடையாதுனால இவர் எதுக்கு நம்ம இப்போது எல்ஏ நைட்டு கூட மோத வைக்கணும்? ஏன்னா எல்ஏ நைட்டு மோதுனா கண்டிப்பாக தோத்தா நல்லா இருக்காது, அவருக்கு ஒரு மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏஜே ஸ்டைல் கூட மேட்ச் வச்சதாகவும் இதன் ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெசல்மனியாவில் எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா லோகன் பால் கூட மோத போகிற அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கேன்சல் ஆச்சு. இல்லாட்டா யூஎஸ் சாம்பியன்ஷிப் அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் மோதிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி பார்த்தா இந்த வருஷம் ரெசல்மனியாவில் நம்ம லோகன் பால் வந்து ராண்டி கூடயோ கெவின் ஓவன்ஸ் கூட யார் கூட மோதினாலும் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணி வர போல இருக்க. ஸோ ஃபைனலி ஒரு சோகமான விஷயம், ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ரிங்கில் சண்டை போடும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெஸ்லர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரிங்கில் சண்டை போடும்போது இறந்து போயிட்டார். ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதர் சேனல் ரெசல்மனியா தமிழில் போட்டிருக்கோம். இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ இருக்குல்ல, அதுதான் அந்த வீடியோ, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.